Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல JSW Cement IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2006ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க சிமெண்ட் மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்தியாவிலேயே கிரீன் சிமெண்ட், அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லாத சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்றதுல இந்த கம்பெனி லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த JSW சிமெண்ட் கம்பெனி JSW குரூப்போட ஒன் ஆஃப் தி சப்சிடரி கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனிக்கு 8 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் இதுல 5 கிரைண்டிங் யூனிட்ஸ், 1 கிளிங்கர் யூனிட் அண்ட் 1 இன்டகிரேட்டட் யூனிட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா ரீஜன்ல இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா சிமெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ், சிமெண்டீஷியஸ், அக்ரிகேட்ஸ் அண்ட் ரெடி மிக்ஸ் கான்கிரீட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில தேவைப்படுற கம்ப்ளீட் ப்ராடக்ட்ஸை இந்த கம்பெனி ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் பாத்தீங்கன்னா கான்கிரீட் லெபார்டரி டெஸ்டிங் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியால ஸ்ட்ராங் டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸ் இருக்கு. இந்தியால மட்டுமே 4653 டீலர்ஸ் இருக்காங்க அண்ட் 8844 சப் டீலர்ஸ் இருக்காங்க அண்ட் 158 வேர்ஹவுஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கிரைண்டிங் கெபாசிட்டி பார்க்கும்போது 20.60 மெட்ரிக் மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம்னு புரிஞ்சுக்கலாம். இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் லைம்ஸ்டோன் யூட்டிலைஸ்டு பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்தியால இருந்து 59.42% ஆஃப் லைம்ஸ்டோன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபிஜிரியா, அதாவது UAE ரீஜன்ல இருந்து 40.58% ஆஃப் லைம்ஸ்டோன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரைண்டிங் கெபாசிட்டி யூட்டிலைசேஷன் பத்தி பார்க்கலாம். மேக்ஸிமமா பாத்தீங்கன்னா விஜயநகர் ரீஜன்ல இருக்கிற பிளான்ட்ல 82.89% ஆஃப் யூட்டிலைசேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு அண்ட் செகண்ட் மேக்ஸிமம் பார்க்கும்போது டால்வி ரீஜன்ல இருக்கிற மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல 74.40% ஆஃப் யூட்டிலைசேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு அண்ட் ரிமைனிங் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸோட யூட்டிலைசேஷன் ரொம்பவே கம்மியா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ் பாத்தீங்கன்னா இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் கேட்டகரியில லாஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 163.77 crore செலவுக்கு லாஸ் புக் பண்ணிருக்காங்க அண்ட் கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னாலும் 1287.31 crore செலவுக்கு இருக்கு. இது ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டா டிப் ஆகிருக்கு அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பாத்தீங்கன்னா இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்ட்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 139 rupees சொல்லிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 147 rupees per share சொல்லிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் 25 ஓட earnings per share நெகட்டிவா இருக்கு. எப்பவுமே earnings per share நெகட்டிவா இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் PE ரேஷியோவை கால்குலேட் பண்ண முடியாது. பட் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ 59.71 சொல்லியிருக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7566 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல ஸ்லைட்டா டிப் ஆகிருக்கு அண்ட் பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல நெகட்டிவா இம்பாக்ட் ஆகிருக்கு. இது இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான பாயிண்டா நான் பார்க்கறேன். அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் படி பார்க்கும்போது ROCE, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ஃபினான்ஷியல் இயர் 25ல 7.05% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனி லாஸ் புக் பண்ணினதுனால ROE பர்சன்டேஜும் லாஸ்ல தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் ஃபிஸ்கல் இயர் 25ல நெகட்டிவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் நெகட்டிவா இருக்கு.
நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 23ல இருந்து இந்த கம்பெனி கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இயர் ஆன் இயர் கேட்டகரியில பார்க்கும்போது 1.60 ரூபீஸ் அளவுக்கு கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியா இருக்காங்க. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பார்க்கலாம். சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ், அம்புஜா சிமெண்ட்ஸ், ஸ்ரீ சிமெண்ட்ஸ், டால்மியா பாரத் லிமிடெட், ஜேகே சிமெண்ட், தி ராம்கோ சிமெண்ட்ஸ் அண்ட் இந்தியா சிமெண்ட்ஸ் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது JSW சிமெண்ட் லிமிடெட் கம்பெனி வந்து நியூட்ரல் கம்பெனியா இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நெகட்டிவா மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்தியால ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் நல்லா ஆகிட்டு இருக்கிறதுனால சிமெண்டோட ரெக்யர்மெண்ட் பாத்தீங்கன்னாலும் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 30யோட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி 7.5% இருந்து 8.5% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ், ரெவன்யூஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட நியூ இன்டெகிரேட்டட் சிமெண்ட் யூனிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் பாரோயிங்ஸை செட்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த ஐபிஓ August 7 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 11 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share அண்ட் ஒரு லாட்டுக்கு 102 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 3600 crores அண்ட் இதுல 1600 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பார்க்கலாம். இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து August 12 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து August 14. நெக்ஸ்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 78.62% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 72.34% மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் JSW சிமெண்ட் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 14 rupees பாசிட்டிவ் GMPல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 9.52% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் GMP வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.